வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ஹாப்பி வாய்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குதிரவாளி அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு நல்ல டயட் ஃபுட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலான்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ விட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு நான் ஒரு வெங்காயம் இதோடு சேர்க்குறேன், ஒரு பிரியாணி இலை சேர்க்குறேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்தக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு மிக்சரில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு கடல் பாசி அதையும் சேர்த்துட்டு இதோட அரைச்சி மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்றேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போது இதுக்கு இடையில நான் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் குதிரவாளி அரிசி. நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை அதோட சேர்க்கணும். இப்போது நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அதுக்கடுத்து பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இதோட கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தென் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விடுறேன். 1 கப் குதிரவாளி அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்தா கொஞ்சம் குலைவாக இருக்கும். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். நல்லா ஆவி வந்தக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூடணும். இதுக்கிடையில் எங்கள் அப்பா வேறு மஷ்ரூம் ஃப்ரை வேறு பண்ணாங்க. அது ரெசிபி இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆவி வந்தக்கப்புறம் நாங்கள் குக்கரை மூடிட்டோம். 3 விசில் வந்தக்கப்புறம் நாங்கள் பிரியாணி எடுத்துட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், கலர் சூப்பராக இருக்குல்ல பார்க்க. டேஸ்ட்டும் அமேஸாக தான் இருந்தது. ஆஹா ஆஹா, அந்த காளானும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடும்போது அப்படி இருந்ததுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், போயிட்டு வரேன்.